அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில நிறைய டாக்டர்ஸ் சந்திச்சுட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாக்டர் கைராசிக்காரர்னு பேர் எடுத்தவர் அண்ட் புது முறையில சிகிச்சை செஞ்சுட்டு வரவர். பெரிய பெரிய டாக்டர்ஸும் சர்ஜன்ஸும் கத்தி எடுத்துக்கிட்டு ஆபரேஷன் பண்றோம்னு சொல்லி சாதிக்க முடியாததை கூட இவர் சாதிச்சிருக்காருன்னு பாருங்களேன். அதுவும் மூலிகை மருந்தை வச்சு சாதிச்சிருக்காரு. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? He is none other than the owner as well as the head doctor of MRP Hospital, Mr. S. Murugesh. நீங்களா ரொம்ப ஆவலா சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற டாக்டர் எஸ் முருகேஷ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். உங்களை பார்க்க ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிமையா இருக்கீங்க நீங்க. ஆனா உங்களை பார்க்கறதுக்காக உங்களை நம்பி வெளிநாடுகளான யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி, ஏன் ஆஸ்திரேலியால இருந்து, அரேபிக் கண்ட்ரில இருந்து, நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க உங்களை பார்க்க. கைராசியான டாக்டர்னு உங்களுக்கு ஒரு பேரும் இருக்கு. நீங்க மற்ற டாக்டர்ஸ் ஹேண்டில் பண்ற முறை என்ன, உங்க முறை என்ன, வித்தியாசம் ஏதாவது படுதா? இந்த மெடிக்கல் ரீதியில ஏதாவது வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா உங்க ஹாஸ்பிட்டல்ல? ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னோட ஹாஸ்பிட்டலை பற்றியும் என்னோட சேவையை பற்றியும் ரொம்ப பெருமையாகவும் மேன்மையாகவும் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட்லி நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, நோயாளி எந்த வகையில பாதிக்கப்பட்டிருக்கார், அதோட நோயோட வீரியம் என்ன, அதுக்கான பரிசோதனைகளை முறைப்படி நான் எடுத்துடுறேன். நிறைய பேர் என்ன சொல்லாங்கன்னா, சார் நான் தேவையில்லாத ட்ரீட்மெண்ட் இந்த டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க நிறைய டாக்டர். எனக்கு நான் என்னோட குணம் அப்படிப்பட்ட குணம் கிடையாது. என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி பாதிக்கப்படலாம், அதுக்கு எந்த மாதிரி சிகிச்சை தேவையோ, எந்த மாதிரி பரிசோதனை தேவையோ அதை முறைப்படி எடுத்து அதுக்கு தக்க மருத்துவ நான் ஒரு கோர்ஸாகவே கொடுக்குறேன். இப்போ நிறைய பேஷண்ட் வெளிநாட்டிலேருந்து வராங்க, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து வராங்க. நிறைய பேஷண்ட் என்ன பண்ணாங்க, நிறைய டாக்டர்களை பார்த்து கடைசியாக கைவிட்ட பிறகு அங்கே வர்றாங்க. ஒரு டாக்டரை பார்க்குறீங்க, முதல்ல நீங்கள் யோசித்துங்க, அந்த டாக்டர் அதுக்காக தகுதியானவரா, இந்த டாக்டர் அதுக்கான குவாலிஃபைடா, இவர் ஏற்கனவே இந்த மாதிரி சிகிச்சை அளிச்சிருக்கிறாராங்கிறத முதல்ல ஆராய்ந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அணுகுங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, பெரிய பெரிய பில்டிங்கை பார்க்குறீங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கணும்னா அங்கே போய் முதல்ல உங்கள் பணத்தெல்லாம் இழந்து கடைசி ஸ்டேஜில் அவங்க முடியாதுன்னு விட்டப்புறம் என்கிட்ட வரீங்க. அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல வந்தீங்கன்னா அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியும், என்னால் 100% குணப்படுத்த முடியும். அப்புறமா சொன்னீங்க 100% வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க சொல்லியிருக்கிறீங்க. 100% வெற்றிங்கிற கடவுள் ஒருத்தரால் தான் முடியும். ஆனால் என்னை பொறுத்த 100% வெற்றி அடைஞ்சிருக்கேன்னா என்கிட்ட வரக்கூடிய நோயாளிகளை நான் ஏமாற்றுறது கிடையாது. இந்த நோயை என்னால் குணப்படுத்த முடியும்னு இருந்தால் மட்டும்தான் அந்த கேஸை எடுக்கிறேன். மற்றபடி அவங்கள ஏமாற்றி சரி ஒரு 3 மாதம் மருந்து எடுக்கட்டுமே, அப்புறமா அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம், முடியாதுன்னு சொல்லிக்கலாம், அப்படிலாம் என்கிட்ட கிடையாது. என்னால் முடியாதுன்னு இருந்தால் அந்த பேஷண்ட்டை அவங்கள சொல்லி புரிய வச்சிருவேன். ஒன்று, அப்படி அந்த பேஷண்ட் அந்த நோயாளிகிட்ட சொல்ல முடியலன்னு இருந்தால், ஏன்னா சொன்னால் சில பேஷண்ட்டுக்கு மன வருத்தப்படுவாங்க. ஏற்கனவே நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம், டாக்டர் வேற முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு அந்த ஃபீலிங் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா அவங்கள சொல்லி புரிய ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு, 3 ஸ்டேஜ் முடிஞ்சிட்டு வச்சுங்க. என் மருத்துவ சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ், இடைப்பட்ட நிலை, முதிர்ந்த நிலை, 3 ஸ்டேஜாக பிரித்து தான் மருந்து கொடுக்குறேன். அந்த முதிர்ந்த நிலைக்கும் தாண்டிட்டு வச்சுங்களா என்ன பண்ண முடியும் டாக்டரால? அடுத்த ஸ்டேஜ் கடவுள் தான் பண்ண முடியும். எந்த மாதிரி பேசி நான் என்ன பண்ண முடியும்? அதனால அவங்ககிட்ட நான் ஏமாற்றாம முதலே சொல்லிடுறது, உங்க ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்க என்ன பண்ணுங்கிறத நான் அவங்ககிட்ட சொல்லி, பேஷண்ட்டை சொல்ல முடியல அவங்க கூட வந்து கொண்டு சொல்லி அனுப்பிடுறேன். சிலர் சொல்லுவாங்க, சார் நாங்கள் உங்களை நம்பி அங்கே அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்துட்டோம், எப்படி சார் நாங்கள் திரும்ப போய் சிகிச்சை எடுக்காமல் போக முடியும், நீங்கள் ஏதாவது உங்களை முடிஞ்சது செய்யுங்க சார்பாங்க. அப்போவும் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட நோயாளிகிட்ட நான் சொல்லிடுறது, நீங்கள் ஒரு 3 மாதம் மருந்து எடுத்து பாருங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். அப்படி ஒரு 3 மாதம் மருந்து கொடுத்து பார்ப்பேன், நல்லபடி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருந்தால் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுறேன். 90% வெற்றி பெற்றிருக்கிறேன். அது 100% சொல்றதுக்கு என்னால் முடியாது, நான் கடவுள் ஒருத்தர் தான் முடியும் 100% கொடுக்கறதுக்கு. நான் 100% வெற்றி அடைஞ்சிருக்கேன்னா அது கடவுள் கிருபைன்னு தான் சொல்லணும். அப்படித்தான் சிகிச்சை. இந்த மாதிரி இன்னொன்று சொல்ல விரும்புகிற நோயாளிகளுக்கு, டாக்டர்கிட்ட போய் ஓப்பனாக பேசுங்க. நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் ஓப்பனாக பேசுறது கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி இந்த பாதிப்பு வந்துருங்க டாக்டருக்கு தெரிய போதில்லை. நீங்கள் எப்படி முறையில் சிலவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தவறான வழியில் போயிருப்பாங்க. சிலவங்களுக்கு ஏதாவது சிவியரான நோய்கள் வந்திருக்கும், ட்ரீட்மெண்ட் சரிவர எடுத்துருக்க மாட்டீங்க. இப்படிப்பட்ட நோயாளிகள், சார் இப்படி பாதிப்பும் ஏற்கனவே இருந்தது சார், ஆனால் இப்போ அந்த பாதிப்பு வந்து காரணம் அதுவாக இருக்குமோன்னு சொல்லும்போது, ஒருவேளை அந்த காரணமாக இருந்தால் அதுக்கு தக்க டெஸ்ட் எடுத்து பார்த்துக்குவாரு, அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை அவரால் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஓப்பனாக பேசுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டாக்டர்கிட்ட கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் டாக்டர் உங்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். என்கிட்ட வர நோயாளிகள் நான் அப்படி தான் சிகிச்சை அளிக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் வரவங்க நான் என்ன சொல்லணும்னா, முதல்ல அவங்கள நோயின் தன்மை, நோயின் வீரியத்தை தக்கவாறு பரிசோதனை எடுக்கிறேன், அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை ஒரு கோர்ஸாக கொடுக்குறேன். அதனால 100% வெற்றி அடைகிறேன். மூலிகை மருத்துவத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன ப்ராப்ளமாக உடனே ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க. தேவையில்லை. ஆப்ரேஷன் பண்ணால் திரும்ப அந்த பிரச்சனை வரும்.
ஒரு முள்செடி நீங்க எப்படி வெட்டி விடுறீங்களோ திரும்ப வளருதோ அதன்படியே திரும்ப வந்து பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே மூலிகை மருத்துவத்தில் 100% 100% உத்தரவாதத்தில் சொல்றேன், 100% குணப்படுத்த முடியும் தகுந்த டாக்டரை அணுகும் போது. அந்த டாக்டர் அதுக்கான தகுதியா இருக்கணும். மெயினா நீங்க தேர்ந்தெடுக்கிற டாக்டர் அதுக்கான தகுதி பெற்றிருக்கிறாரா, அவரால் அந்த நோயை குணப்படுத்த முடியுமா தேர்ந்தெடுத்து அதுக்கு தக்க டாக்டர் பாருங்க, நிச்சயம் 100% அந்த டாக்டரை குணப்படுத்த முடியும். எம்ஆர்பி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம், சித்தா, ஆயுர்வேதா மற்றும் இயற்கை மருத்துவம், பழைய எண் 10B, புதிய எண் 21, மஸ்தான் அலி கார்டன், SV லிங்கம் சாலை, வடபழனி, சென்னை 26, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண்கள் 04423725598, செல் 9440879223. உங்க சிகிச்சை முறையை பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க டாக்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ ரீசெண்ட் காலமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. ஆண்மை குறைவா, என்கிட்ட வாங்க, 7 நிமிஷத்துல குணப்படுத்திடுவேன், 7 நாள்ல குணப்படுத்திடுவேன் அப்படின்றாங்க சிலர் வந்து இந்த துணிக்கடை விளம்பரம் மாதிரி அப்படி போட்டுட்டு வராங்க. இந்த மாசம் நீங்க வாங்குனீங்கன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு டேப்லெட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு. சில பேர் என்னன்னா சூப்பர், அதை விட எக்ஸ்ட்ரா சூப்பர், இந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி தொகைகளை வசூல் பண்ணி விற்கிறாங்க. ஒரு பெரிய சந்தேகம் எனக்கும் இருக்கு, பப்ளிக்கும் இருக்குது. யாரையும் புண்படுத்தணும்னு நினைச்சு நான் கேட்கல. என்னன்னாக்கா இப்போ வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு தனிப்பட்ட நபரை டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் எடுத்து அதை பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஜெனரலைஸ்டா யாரு வந்தாலுமே இதே மருந்துகளை தானே கொடுக்க போறாங்க அவங்க. அப்படி இருக்கும் போது இது பலன் அளிக்குமா அப்படின்றது எல்லாருக்கும் உள்ள சந்தேகம். இதை நீங்க எப்படி டீல் பண்றீங்க? ஆண்மை குறைவு, இப்ப இந்த ஆண்மை குறைவை பற்றி பலவித டாக்டர்கள் பலவித கருத்துக்கள் சொல்லதான் நீங்க சொன்னீங்க. ஆண்மை குறைவை பற்றி பலவித டாக்டர்களை நானே நிறைய விளம்பரங்களை பார்த்திருக்கிறேன். 7 நாட்களில் குணம், மருந்தை சாப்பிட்டவுடன் குணம், எங்கிட்ட வாங்க மருந்தை சாப்பிட்டீங்கன்னா உடனே குணம்னு நிறைய டாக்டர்கள் பேசுறாங்க. அதாவது மூலிகை மருத்துவத்தை பொறுத்த குறைந்தது 48 நாள், அதாவது ஒரு மண்டல கோர்ஸும்பாங்க. நாங்கள் சித்த மருத்துவத்தையும் ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தீங்கன்னா மண்டலமாக, ஒரு மண்டலம் என்றால் 48 நாட்கள். அவங்க மாச கணக்கும் சொல்ல முடியாது, ஒரு நாள் கணக்கும் சொல்ல முடியாது, இதான் சொல்ல முடியும். ஒரு மண்டலம் மருந்து எடுத்துக்கங்க, 2 மண்டலம் எடுத்துக்கங்க, அந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். எந்த டாக்டராவது இப்படி 7 நாள்ல குணப்படுத்திடுவேன், 15 நாள்ல குணப்படுத்திடுவேன்னு சொன்னா தவறான விளம்பரம், அதை நம்பி ஏமாறாதீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு துணி விளம்பரம் நீங்களே சொன்னீங்க, 1 மாதம் மருந்தீங்கன்னா 1 மாதம் இலவசம். அதே டாக்டர் சொல்ல 7 நாள்ல எனக்கு நோய் குணமாயிடுச்சு, கொடுத்து சாப்பிட்டேன், மருந்து கொடுத்தாங்க, உடனே 7 நாள்ல அந்த நோயாளி குணமாயிட்டாரு. ஆனா அடுத்த மாசம் ஒரு மருந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேங்கிறாரு. அது எப்படி முடியும்? நீங்களே யோசித்து பாருங்க. படிச்சவங்க தான் நிறைய பேர் தவறு பண்றீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏ பிரிவு, பி பிரிவு, சி பிரிவு, ஸ்பெஷல், சூப்பர் ஸ்பெஷல் வரைக்கும் நீங்க வந்துட்டாங்க. ஒரு டாக்டர் ஏற்கனவே போட்டிருந்தாரு ஏ பிரிவு, பி பிரிவுன்னு போட்டிருந்தாரு. நான் அதை சுட்டி காட்டின அப்புறம் அந்த டாக்டர் இப்ப என்ன பண்ணிட்டாருனாக்கி ஸ்பெஷல், சூப்பர் ஸ்பெஷல் அதை மாத்திக்கிட்டாரு. இப்போ அப்படி நிறைய நடக்குது. அப்படி ஒரு பிரிவு, அதாவது மூலிகை மருத்துவம்ல எந்த மருத்துவத்திலுமே கிடையாது. அப்படி ஒரு பிரிவு வந்து அதுக்காக கால அவகாசம் இருக்கும். அந்த டாக்டர் சொல்றதே கிடையாது. ஏ பிரிவு 1000 ரூபாய், பி பிரிவு 1000 ரூபாய் சொல்றாங்களே ஒழிய அதுக்கு எத்தனை காலம் அவகாசம் தேவைப்படும் யாருமே சொல்றது கிடையாது. இப்ப ஏ பிரிவா நீ சொல்ற, இப்ப ஒரு அமௌண்ட் சொல்ல, அதுக்கு எத்தனை காலம் நீ சாப்பிடணும்னு அதே சொல்லலாம், அதையும் கூட சொல்றது கிடையாது நிறைய பேர். இன்னும் சில பேர் அந்த வயசு இருக்குது, வயசு வரம்பு இருக்குது. இப்ப 18 வயசு வாலிபனும் அதுல பாதிக்கப்படுறான், 60 வயசுக்கு முந்த வயதிகரும் அதுல பாதிக்கப்படுற ஆண்மை குறைங்கிற பிரச்சனைகளை பாதிக்கப்படுற வச்சுக்கோங்க. அந்த 18 வயசு வாலிபனுக்கு இதே மருந்து தான் கொடுக்குறாங்க, 60 வயசு முதிர்ந்தவருக்கும் அந்த தான் கொடுக்குறாங்க. அவங்க ஹெல்த்தை செக்அப் பண்றதே கிடையாது. அப்படி ஒரு பிரிவு எப்படி இருக்க முடியும்? நீங்களே யோசித்து பாருங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்த ஒரு டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஆண்மை குறைவு ஒரு நோயே இல்லை, வருட கணக்கில் சிகிச்சை தேவையில்லைன்னு சொல்றாரு. பட் அந்த டாக்டர் என்ன சொல்ல, ஆண்மை குறைவு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு 48 நாளுக்கு பூரண குணம்ங்கிறாரு. யோசித்து பாருங்க, நீங்களே யோசிங்க. ஆண்மை குறைவு நோயே இல்லைங்கிறவரு 48 நாள்ல உங்களை குணப்படுத்தணும்னு எப்படி சொல்ல முடியும்? நிறைய பேர் இப்படி ஏமாறாதனால தான் அவங்க ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. நான் தான் சொல்லுவேன். அது மாதிரி ஆண்மை குறைவு மிஞ்சின நோயே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்மை குறைவு அவன் மட்டுமா பாதிக்கப்படுறான்? அவனை நம்பி வந்த பெண் எண்ணற்ற கணவரோட வந்திருப்பா. நான் ஒரு வீட்டுக்கு வாழ போறேன், என் கணவர் பார்த்து அழகா இருக்கிறாரு, ஆனா அவரோட வீரிய சக்தி இல்லாம இருந்த அந்த ஆண்மகனால என்ன பாதிப்பு வருது பாருங்க. அந்த பெண் எவ்வளவு கனவோட வந்திருக்கும். நான் சொல்ல போனா ஒரு குடும்பத்தில் ஒரு தகராறு தான் தன் மகனால் தான் ஏற்படும், மருமகளால் ஏற்படுதுன்னு மாமியார் நிறைய பேர் சொல்றீங்க. பட் அந்த குடும்பத்துல தன் மகன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்த விதம், அடுத்த விதம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த ஒரு திருப்திகரமா தாம்பத்தியம் வைக்கலாம் வச்சுங்களா, அந்த பெண்ணால் நேராக சொல்ல முடியாது. எண்ணற்ற கனவோட அந்த பெண், எந்த பெண்ணு சொல்லும் என் கணவனால் ஒரு திருப்திகரமா தாம்பத்தியம் வைக்க முடியல, எந்த பெண்ணால் சொல்லுமா வாய் திறந்து? அந்த குற்ற உணர்வை
காண்பிப்பதற்காக தான் சின்ன சின்ன தவறாக ஏற்படுது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மேல ஒரு பெண் என்ன பண்றா, தனி குடித்தன போகணும்னு ஆசைப்படுற, எதுக்காக போறா? அந்த இல்லற சுகத்தை முழுமையாக அனுபவிக்கலாம். நம்ம கணவனுக்கு என்ன பண்றாங்க, வீட்டில் டார்ச்சர் கொடுக்குறாங்க, அதனால ஒருவேளை நம்ம கணவன் மனதளவு பாதிக்கப்பட்டிருக்காரோ, இன்னைக்கு அந்த ஒரு கட்டாயத்துக்கு வரும்போது தனி குடித்தனம் எதிர்பார்க்கிறார் ஒரு பெண். என் கணிப்புப்படி அதுதான். ஆண்மை குறைவில் பாதிக்கப்பட்ட ஆண்கள் மேல மெயினா நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல ஒரு பரிசோதனை பண்ணுங்க. ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களால் முடியல ஒரு சிகிச்சை எடுத்துங்க, நல்லா டாக்டர் அணுங்க. எந்தாவது ஒரு டாக்டர் போய் பரிசோதனை செய்து பார்க்கணும் சார் எனக்கு, நான் கண்டிப்பா அவர் முறைப்படி உங்களுக்கு ஒரு பரிசோதனை எடுத்து உங்களுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை கண்டிப்பா அளிப்பாரு. அதுக்கு பிறகு மேரேஜ் பண்ணுங்க. உண்மையிலே நோயிலேயே பெரிய நோய்னு சொல்ல போனா ஆண்மைக்குறன்னு நான் சொல்வேன். ஒரு ஆண்மகனா பிறந்துட்டா அவங்க இல்லற வாழ்க்கையை அனுபவிச்சு வாழணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கடமைக்காக வாழ்றாங்க. நிறைய பேர் நம்ம எப்படி நோட் பண்ணிக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை இன்டர் கோர்ஸ் ஈடுபடணும், அது எந்த நாள் ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல அவங்க வந்து இன்டர் கோர்ஸ் கடமைக்காக பண்றாங்க. அந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ்க்கை வாழ்றதுக்கு அதை அனுபவிச்சு வாழணுங்கிற எண்ணமே இல்லை. இப்ப நிறைய பேர் வேலை போல அதிகமா இருக்கும், அதே டென்ஷன்ல வந்துடுறாங்க. வந்து மனைவிய ஒரு சுகபோக பொருளாகவே கூட நினைக்கிறது கிடையாது. அவங்களுக்கும் ஒரு உணர்ச்சிகள் இருக்கும், அந்த உணர்ச்சியை தூண்டி அதுக்கு பிறகு செக்ஸ்ல ஈடுபடுங்க. மெயினா நீங்க தேர்ந்தெடுக்கிற டாக்டர் அதுக்கு தகுதியானவரான்னு பார்த்து அதுக்கு தக்க சிகிச்சை எடுத்தா ஆண்மைக்கு 100% வெளிப்பட முடியும். எம்ஆர்பி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம், சித்தா, ஆயுர்வேதா மற்றும் இயற்கை மருத்துவம், பழைய எண் 10B, புதிய எண் 21, மஸ்தான் அலி கார்டன், SV லிங்கம் சாலை, வடபழனி, சென்னை 26, தமிழ்நாடு, தென் இந்தியா. தொலைபேசி எண்கள் 04423725598, செல் 9440879223. ரொம்ப அருமையா சொன்னீங்க டாக்டர். உண்மையிலே இது ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்து ஏமாந்து போறாங்க. சில பேர் எது உண்மைன்னு தெரியாம ஃபுல்லாவே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா இப்போ நான் உங்ககிட்டயே ஒரு விஷயம் கேட்கறேன். இந்த ஆண்மை குறைவுனா என்ன, அதுல பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும், உங்க கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு என்ன? ஆண்மை குறைனா என்ன, அது நீங்க சொல்ல கேட்கலாட்டு கூட நான் சொல்ல வேண்டிய என் கடமை. நிறைய பேருக்கு அந்த சந்தேகத்தில் இருக்குது. ஆண்மை குறைனா ஒரு ஆண் போக சக்தியில், அதாவது தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது உறுப்பானது போதிய எழுச்சி இல்லாமலும் துவண்ட நிலையும் காணப்படும். இதுதான் ஆண்மை குறைவு. சிலவங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆண்மைக்கு மனதளவிலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு சிகிச்சையே தேவைப்படாது, கவுன்சிலிங் மட்டும்தான் தேவைப்படும். நான் இந்த ஆண்மை குறைவு நோயை நான் 2 பிரிச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண. ஒன்னு மனநோயாளி, ஒன்னு உண்மையிலே பாதிக்கப்பட்டவர் மாதிரி சிகிச்சை அளிக்கிறேன். இந்த மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க எதை சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போறதும் கிடையாது. சார் நான் போனேன் சார், செக்ஸ்ல ஈடுபட்டேன் சார், 2 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சுங்கிற அவங்க சுவாதத்தை இருப்பாங்க. எதனால பாதிக்கப்படுங்கிறத அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இந்த ஆண்மைக்குறை எதனால ஏற்படுது? நாட்பட்ட கைப்பழக்கம். அதாவது தான் சுய இன்பம் பெற வேண்டி மாஸ்டர்பேஷன் பாங்க, அந்த மாதிரி கைப்பழக்கங்கள் ஈடுபடும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. இதே நிறைய டாக்டர் சொல்லாங்க, கைப்பழக்கம் பண்றது தவறில்ல, கிணத்துல ஊற தண்ணு மாதிரி ஊறும், கிணத்துல வேணா தண்ணி ஊறும். பட் அந்த ஆண்மை குறையில பாதிக்கப்பட்டால் நிச்சயமா மாஸ்டர்பேஷனால மெயினா பாதிப்பு வருது. ஏன்னா அதுக்கு அபியூஷல் ஆயிடுறாங்க. ஒரு நாள் கைப்பழக்கம் பண்றானா அப்படியே விட்டுறானா கிடையாது, அதுக்கே அபியூஷல் ஆயிடுறான். டெய்லி கைப்பழக்கம் 4 நேரம் 8 நேரம் பண்ணவங்க கூட எங்களை வந்து சொல்றான், சார் நான் 8 தடவை கைப்பழக்கம் பண்ணேன். இதெல்லாம் என்ன பண்ணா நரம்புகள் தொய்ந்து போகும். அவன் இன்டர் கோர்ஸ்ல ஈடுபடும் 8 தடவை ஈடுபட்டா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதில் ஒரு பசைத்தன்மை இருக்கும். நீ கைப்பழக்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பசைத்தன்மை இருக்கா, நரம்புகள் தொய்ந்து போய் நரம்பு திரட்சி ஏற்பட்டு ஆண்மை குறைவு வரும். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மோக்கிங், பான் பராக், அபீம், கஞ்சா, இப்படி பல வகைப்பட்ட போதைப் பொருட்கள் யூஸ் பண்றவங்களுக்கு நிக்கோட்டின் அதிகமாகி ஆண்மை குறைவு வரும். இந்த ஆண்மை குறைவு 2வது ஸ்டேஜ் என்ன, அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா தகாத பெண்களின் உறவு, விலை மாதர்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெண்கள்கிட்ட செக்ஸ்ல ஈடுபடாத என்ன பண்ணுவாங்கன்னா, தகாத மாத்திரைகள் எடுத்துவாங்க. வீரிய சக்தி அதிகமா இருக்கும், 45 நிமிஷம் அடிக்கும், 1 மணி நேரம் அடிக்கும், 1.5 மணி அடிக்கும். அந்த தகாத மாத்திரைகள் எடுக்கும்போது நாளடியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு கண்டிப்பா ஆண்மை குறைவு வரும். ஏன்னா அந்த மாத்திரை முதல் நாள் வேலை செய்யும், அடுத்த நாள் வேலை செய்யும், அதுக்கு அடுத்த நாள் அந்த மாத்திரை பவர் இழந்து போயிடும். அதுக்கு பிறகு இன்னும் வீரியம் உள்ளதை வாங்க பார்ப்பேன், அப்படி வீரியம் உள்ள மருந்து சாப்பிடுவேன், அதுவும் நாளைக்கு வேலை செய்யாமல் போயிடும். கடைசியில் என்ன நிலைமை ஆயிடும், எதுவுமே பண்ண முடியாத கண்டிஷன்ல போடுவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசு வாலிபர் கூட இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறாங்க. 40 வயசுக்கு மேல பாதிக்கப்பட்டது வேற. இன்னைக்கு 18 வயசு வாலிபர் கூட எங்கிட்ட வந்து மருத்துவ சிகிச்சை வரும்போது பார்த்தீங்கன்னா கைப்பழக்கத்தால பாதிக்கப்பட்டது நிறைய பேர் இருக்கிறான். அதே மாதிரி இந்த தகாத உறவுகள், ஏகப்பட்ட மாத்திரைகள், அதாவது இப்ப நிறைய மாத்திரைகள்ங்கிற பேர்ல நிறைய வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி மாத்திரைகளை யூஸ் பண்ணி தகாத உறவு வைக்கும் போது கண்டிப்பா ஆண்மை குறை வரும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிவியரான நோய்கள், டைபாய்டு, மலேரியா, நிமோனியா, அப்படிப்பட்ட பல நோய்களாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சமயத்தில் தகுந்த முறையில் சிகிச்சை எடுத்திருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கும் ஆண்மை குறைவு வாய்ப்பு இருக்குது.
இப்படி பாதிக்கூட என்ன பண்ணும், ஒரு நல்ல டாக்டர் அணுகணும். நீங்க தேர்ந்தெடுக்கிற டாக்டர் வந்து அதுக்கு தகுதியானவரா, இந்த டாக்டரால் நம்ம நோயை குணப்படுத்த